அந்த போராட்டம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். ஆனா நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வச்சு ஜெயம் எடுத்துக்குங்க. நீங்க போய் தேவ சமூகத்துல போய் நில்லுங்க. நான் நம்புறேன், ஆண்டவரை தவிர வேற யார்கிட்ட போனாலும் உங்க பாவத்திற்கு விமோச்சனம் கிடைக்காது. அது எப்படி கிடைக்கும்? இப்போ ஒரு ஐயர், ஒரு பாஸ்டர் ஃபாதர் இந்த பக்கத்தில் நிற்கிறாரு, நீங்க அந்த பக்கத்தில் உட்காந்து நான் இன்னும் தப்பு பண்ணேன்னு சொல்லி அந்த ஃபாதர்கிட்ட சொல்றதுனால உங்களுடைய பாவத்தை ஃபாதர் எடுத்து போட முடியுமா? அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வாங்கி தர முடியுமா? தர முடியாது. நான் நம்புறேன், அந்த பிரச்சனையிலிருந்து யாரு தான் விடுதலை கொடுக்க முடியும்னா கர்த்தர் ஒருவரை தான் விடுதலை கொடுக்க முடியும். கர்த்தர் உங்களை அதிலிருந்து மறைச்சு வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கும் போது நீங்க எதுக்கு அதை பிரகடனப்படுத்தணும்? நீங்க தான் எதுக்கு வெளியே கொண்டு வரணும்? வேண்டவே வேண்டாம். இது அப்போ நாளைக்கு உங்களை பார்க்குறவங்க உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. ஐயோ இது இந்த மாதிரி பொண்ணா, ஐயோ அது இந்த மாதிரி பையனா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. உங்க மேல ஒரு தவறான ஒரு கருத்து வந்துடும். அதனால கர்த்தர் நம்முடைய பாவத்தை கடலின் ஆழத்தில் போடுறாரு, நம்முடைய பாவத்தை முதுகுக்கு பின்னாடி போடுறாரு. ஏன் அவர் முதுகுக்கு பின்னாடி போடுறாரு? ஏன் அவர் கடலின் ஆழத்தில் போடுறாரு? ஒன்னே ஒன்று, யாருமே பார்க்க கூடாது என்கிறதற்காக தான் கடலின் ஆழத்தில் நம்முடைய பாவத்தை ஆண்டவர் போறாரு. நம்ம ஆண்டவர் கடலின் ஆழத்தில் போடுற பாவத்தை நம்ம நோண்டி நோண்டி எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அது தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே தெரிய வேண்டாம்னு நினைக்கும் போது, யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நினைக்கும் போது நம்ம ஏன் தெரிய வைக்கணும்? நம்ம ஏன் தெரிய வைக்கணும்? அதனால சில காரியங்களை